ஹலோ வியூவர்ஸ், இது சான்வி ஸ்மார்ட் அக்கௌண்ட்ஸ். நான் உங்கள் சிரஞ்சீவி. இந்த கிளாஸில் ஒரு கம்பெனியில் லெட்ஜர் எப்படி க்ரியேட் பண்ணுறது நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லித்தர போகிறேன். அதனால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற அப்டேட் உங்களுக்கு உடனே கிடைக்கும். வாங்க கிளாஸ்க்கு போகலாம். ஸோ ப்ரீவியஸ் கிளாஸில் கம்பெனி எப்படி க்ரியேட் பண்ணுறது, கம்பெனிக்கு எப்படி ஃபீச்சர்ஸ் நம்ம வந்து எனேபிள் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்த்துருக்கோம். ஸோ அந்த கிளாஸ் பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு இந்த கிளாஸ்க்கு வாங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும். சரியா? ஸோ பாருங்கள், நான் வந்து சான்வி என்டர்பிரைசஸ் அப்படிங்கிற நேமில் ஒரு கம்பெனி வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ கரண்ட் பீரியட் செக் பண்ணிக்கோங்க, கரண்ட் டேட் செக் பண்ணிக்கோங்க. புரியுதா? ஸோ எப்போவுமே நம்ம என்ட்ரி போடுறதுக்கு முன்னாடி டேட் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. டேட் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்கள் டேட்டு மாற்றி போட்டுட்டீங்க, இல்லை டேட் வந்து மிஸ்மேட்ச் ஆயிடுச்சு அப்படின்னா மறுபடி எல்லா என்ட்ரியும் நீங்கள் என்ன பண்ணணும், சேஞ்ச் பண்ணணும். கரெக்டா? ஓகே, இங்கே பாருங்க, நம்ம கம்பெனியோட மெனுவில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கேட்வே ஆஃப் டேலி. இதுதான் வந்து ஒரு டேலியோட கம்பெனி மெனு. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா மாஸ்டர்ஸ் இருக்குது, டிரான்சாக்ஷன் இருக்குது, யூட்டிலிட்டி இருக்கு, ரிப்போர்ட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது இந்த மாஸ்டர்ஸ் தான். இதுல பாத்தீங்க அப்படின்னா கிரியேட். ஸோ கிரியேட் போய்க்கிங்க. ஸோ நம்ம என்ன கிரியேட் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு குரூப் கிரியேட் பண்ணிக்கலாம், லெட்ஜர் கிரியேட் பண்ணலாம், கரன்சி கிரியேட் பண்ணிக்கலாம், வவுச்சர் டைப் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா பேங்க் செயின் நம்பர் இருக்கும். ஸோ இப்போதைக்கு நமக்கு அதெல்லாம் அட்வான்ஸாக போக தேவையில்லை. ஸோ நம்ம வெரி ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு லெட்ஜரை கிரியேட் பண்ண போறோம். சரிங்களா? ஸோ கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸோ எனக்கு ப்ரீவியஸ் என்ன லெட்ஜர் இருக்கு அப்படின்னு பார்க்கணும். ஸோ பேக் பேஜ் எஸ்கேப் கொடுத்து பேக் வெளில வந்துருங்க. இப்போ இதுலேயே பார்த்தீங்கன்னா ஆல்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இப்போ கிரியேட் அப்படின்னா புதுசாக கிரியேட் பண்ணுறது. அப்போ ஆல்டர்னா என்னவா இருக்கும்? இப்போ எனக்கு ஆல்ரெடி இருக்கிற லெட்ஜரை பார்க்கணும், இல்லை நான் வந்து அதை எடிட் பண்ணணும், நான் தப்பாக போட்டுட்டேன், எடிட் பண்ணணும், இல்லை எனக்கு அந்த லெட்ஜர் எனக்கு தேவையில்லை, நான் டெலீட் பண்ணணும் அப்படின்னா ஸோ அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஆப்ஷன் தான் இந்த ஆல்டர் ஆப்ஷன். ஸோ இப்போ நான் ஆல்டருக்குள்ள போயிட்டேன். இதில் நம்ம என்ன பார்ப்போம், நம்ம கிரியேட்டில் என்ன பார்த்தோமோ அது அப்படியே நமக்கு ஆல்டரில் இருக்கும். இதில் நம்ம வந்து குரூப் என்ன பண்ணிக்கலாம், செக் பண்ணிக்கலாம். ஸோ போமா, இப்போ குரூப்பில் போகிறேன் பாருங்க. இந்த குரூப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நமக்கு குரூப்னா என்னன்னு தெரியணும். நான் ப்ரீவியஸ் கிளாஸில் வெரி ஃபஸ்ட்டு கிளாஸில் பேசிக்ஸ் அக்கௌண்ட்ஸ்னா என்ன அப்படின்னு ஒரு கிளாஸ் போட்டிருக்கேன். ஸோ அது பார்க்காதவங்க அதை பாருங்க, ஏன்னா அது பார்த்தாதான் உங்களுக்கு குரூப்னா என்னன்னு புரியும். ஸோ அதில் நம்ம நிறைய டேர்ம்ஸ் பார்த்துருப்போம். அதாவது பார்த்தீங்கன்னா கேபிட்டல்னா என்ன, அசட்ஸ்னா என்ன, வாட் இஸ் லயபிலிட்டி, டிராயிங், பர்ச்சேஸு, சேல்ஸு, முக்கியமாக பார்த்தீங்கன்னா கிரெடிட்டார்ஸ்னா என்ன, டெப்டார்ஸ்னா என்ன, அது எல்லாமே நம்ம வந்து வெரி ஃபஸ்ட்டு கிளாஸில் நான் போட்டிருக்கேன். ஸோ அதை பார்த்துட்டு வாங்க. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குரூப் அப்படின்னு டினோட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இதில் மொத்தம் ஒரு 38 குரூப் வந்து இருக்கும். இதில் மெயினாக நம்ம பயன்படுத்தக்கூடிய குரூப் பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், ஒரு சில குரூப் இருக்கும். இந்த பேங்க் அக்கௌண்ட்டு, கேபிட்டல் அக்கௌண்ட்டு, கரண்ட் அசட்ஸு, கரண்ட் லயபிலிட்டி, இன்கம், எக்ஸ்பென்ஸு, லோன் லயபிலிட்டி, பர்ச்சேஸு, சேல்ஸு, சண்டே கிரெடிட்டார், சண்டே டெப்டார்ஸ். ஸோ இது எல்லாமே நம்ம ரிப்பீட்டடாக பயன்படுத்தக்கூடிய குரூப். ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு இந்த குரூப்னா என்ன அப்படிங்கிறது கண்டிப்பாக நமக்கு தெரியணும். ஏன்னா இந்த குரூப்பை வச்சு தான் நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம், லெட்ஜர் கிரியேட் பண்ண போகிறோம். புரியுதா உங்களுக்கு? ஸோ அப்போ நம்ம குரூப் வந்து கிரியேட் பண்ண மாட்டோமா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குரூப் இருக்கிற குரூப்பே போதுமா, இதை வச்சே நம்ம என்ன பண்ணிக்கலாம், லெட்ஜர் கிரியேட் பண்ணிக்கலாம். நமக்கு ஃபியூச்சரில் நமக்கு தேவைப்பட்டால் மட்டும் இங்கே குரூப்பு கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அப்படியே வெளியில் வந்துருங்க. சரி, இப்போ நம்ம குரூப் எத்தனை பார்த்தோம், 38 குரூப் பார்த்தோமா? சரி, அதே இது லெட்ஜருக்குள்ள போகிறேன். லெட்ஜருக்குள்ள எத்தனை பார்ப்போமா? 2 லெட்ஜர் தான் இருக்கு. ஒன்று கேஷு, இன்னொன்று ப்ராஃபிட் அண்ட் லாஸ். ஸோ மற்ற லெட்ஜர்லாம் எங்கே சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மற்ற லெட்ஜர் எல்லாமே நம்ம தான் என்ன பண்ணணும், 1 by 1 கிரியேட் பண்ணணும். ஓகேங்களா? மற்ற லெட்ஜர் என்ன பண்ணணும், நம்ம தான் 1 by 1 கிரியேட் பண்ணணும். ஏன் சார் லெட்ஜர் வந்து டிஃபால்ட்டாக வராதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிஃபால்ட்டாக வராது. ஏன்? இப்போ குரூப் அப்படிங்கிறது காமனாக நம்ம ஒரு கம்பெனியில்
பார்க்க போறது இந்த குரூப் தான். இது எல்லா கம்பெனிக்கும் காமன். புரியுதா? எல்லா கம்பெனிக்கும் காமன். ஸோ அது வந்து டிஃபால்ட்டாகவே உங்களுக்கு டேலியிலே வந்து ப்ரீ டிஃபைன்டாக கொடுத்துருவாங்க. ஆனால் லெட்ஜர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா காமன் கிடையாது. புரியுதா? அது நம்ம கம்பெனியோட இண்டிவிஜுவல் அக்கௌண்ட்ஸ். அப்போ அந்த லெட்ஜர்ஸ் வந்து நம்ம தான் என்ன பண்ணணும், நமக்கு தேவைப்படுற நம்ம கம்பெனிக்கு தேவைப்படுறதா நம்ம தான் ஒன் பை ஒன்னா கிரியேட் பண்ண போறோம். அப்போ இந்த ரெண்டு மட்டும் ஏன் சார் வந்திருக்கு, அந்த கேஷ் ப்ராஃபிட் ஏன் வந்திருக்கு அப்படின்னா இது வந்து காமனான லெட்ஜர். இது எல்லா கம்பெனிலுமே இருக்கும். ஸோ அதனால என்ன பண்ணிட்டாங்க, இந்த ரெண்டு லெட்ஜரை மட்டும் டிஃபால்ட்டாகவே அவங்களே ப்ரீடிபெண்டாக கொடுத்துட்டாங்க. மற்ற லெட்ஜர் எல்லாமே நம்ம ஒன் பை ஒன்னா கிரியேட் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ அடுத்து அதான் பார்க்க போறோம். சரி, கிரியேட் பண்ணலாமா? வாங்க. ஸோ கிரியேட் பண்றது எப்பவுமே வந்து கிரியேட் ஆப்ஷனுக்குள்ள போய் தான் பண்ணணும். ஸோ இதுல போயிட்டு இங்கே கிரியேட்னு இருக்கும், இதுல பண்ணக்கூடாது. சரிங்களா? அப்படியே பேக் பண்ணிருங்க. பேக் பண்ணிட்டு இப்ப கிரியேட்ல போயிட்டு ரெண்டாவது ஆப்ஷன்ஸ் மறந்துடாதீங்க. குரூப்ல போயிட்டு கிரியேட் பண்ணிடாதீங்க. நிறைய பேர் பண்ற மிஸ்டேக் அதுதான், குரூப்ல போயிட்டு பண்ணிடுவாங்க. ஸோ குரூப்புங்கிறது டிஃபால்ட்டா இருக்கிற குரூப்பே போதும். அடிஷனல் குரூப் இப்போதைக்கு நமக்கு தேவையில்லை. ஸோ அதை நம்ம ஃபியூச்சர்ல பார்ப்போம். ஸோ நம்ம பண்ணக்கூடியது லெட்ஜர் கிரியேஷன். புரியுதா? ஸோ லெட்ஜருக்குள்ள போய்க்குங்க. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விண்டோவே வந்து உங்களுக்கு பெருசா இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். கிளியரா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், நம்ம கம்பெனிக்கு தேவைப்படுற லெட்ஜரை ஒன் பை ஒன்னா கிரியேட் பண்ண போறோம். தெளிவா புரியுதா? இப்போ நான் ஒன் பை ஒன்னா நான் நடத்த போறேன். ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க இதை கண்டிப்பா நோட்ஸ் எடுத்துக்கணுமா. அப்படியே நீங்க காலையில் கேட்டு போயிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்காது. ஸோ நடத்த என்ன பண்ணுங்க, நோட்ஸ் எழுதிக்கிங்க. ஸோ நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு டேபிள கால மாதிரி போடுங்க. லெஃப்ட் சைடு வந்து லெட்ஜர் நேம் போடுங்க, ரைட் சைடு வந்து குரூப் நேம் எழுதிக்குங்க. ஸோ எதுக்கு அப்படின்னா இப்போ நம்ம கிரியேட் பண்ற ஒவ்வொரு லெட்ஜரும் ஒவ்வொரு குரூப்பை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். புரியுதா உங்களுக்கு? ஒவ்வொரு லெட்ஜரும் ஒவ்வொரு குரூப்பை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். அப்ப நமக்கு தெரியணும் இந்த லெட்ஜர் இந்த குரூப் கீழே தான் வரும் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். புரியுதா? ஸோ அதுக்கு தான் நான் நோட்ஸ் எடுத்து சொல்றேன். ஸோ எடுத்துக்குங்க. ஸோ அதே மாதிரி நான் நடத்தும் போது ஏதாவது டவுட்ஸ் புரியல அப்படின்னா, கிளாரிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா கமெண்ட் பாஸ் பண்ணுங்க. சரியா? ஓகேவா? ஸோ வாங்க கிளாஸ் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் லெட்ஜர் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, எப்பவுமே ஒரு கம்பெனில ஃபர்ஸ்ட் லெட்ஜர் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் தான் கொடுக்கணும். இது மறந்துடாதீங்க, கேபிட்டல் தான். ஸோ லெட்ஜரோட நேம் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்குற நேம் தான். ஸோ இந்த நேம் தான் கொடுக்கணும் அப்படின்னு எந்த ரூல்ஸும் கிடையாது. இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா கேபிட்டல் அப்படின்னு கொடுக்குறேன். இல்லை கேபிட்டல் வேணாம், எனக்கு வந்து ஷான்வி கேபிட்டல் அப்படின்னு போடணும். ஸோ உங்களுக்கு என்ன பேர் பிடிக்குதோ அந்த பேரை போட்டுக்குங்க. ஸோ நேம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ரிலேட்டடான நேம் கொடுக்கணும். அதுக்காண்டி ஏதாவது ஒரு நேம் கொடுத்துடாதீங்க. சரிங்களா? ஈஸியா ஐடென்டிஃபிகேஷன் பண்ற மாதிரி நேம் இருக்கணும். ஸோ அண்டர் பாருங்க, இதுதான் அந்த குரூப். புரியுதா? இப்போ நம்ம கிரியேட் பண்ற ஒவ்வொரு லெட்ஜரும் ஒவ்வொரு குரூப்பை பேஸ் பண்ணி இருக்கும். அப்ப இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேபிட்டல். புரியுதா? கேபிட்டல் அக்கௌண்ட் ஜஸ்ட் என்ட்ரி பண்ணுங்க. ஓகேவா? ஸோ பாருங்க. ஸோ இந்த ஷான்வி கேபிட்டல் அப்படிங்கிறது லெட்ஜர். இது எந்த குரூப்ல வருது அப்படின்னா கேபிட்டல் அக்கௌண்ட். ஓகேவா? ஸோ அட்ரஸ்லாம் கொடுத்துக்குங்க. ஸோ இப்போதைக்கு நான் இது கொடுக்க போறது இல்லை. ஸோ கொடுத்துட்டு என்ன பண்ணுங்க, சேவ் பண்ணிக்கங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் பேலன்ஸ் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ ஓப்பனிங் பேலன்ஸ்னா என்ன அப்படின்னா, இப்போ ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸா ரன்ல இருக்க கம்பெனியை பார்க்குறோம் அப்படின்னா பழைய பேலன்ஸ் இருக்கும். அது இருந்தால் இங்கே கொடுத்துக்குங்க. இப்போ இல்லை சார், நான் வந்து ஒரு புது கம்பெனி தான் நான் வந்து பார்க்க போறேன், புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நமக்கு ஓப்பனிங் பேலன்ஸ் இங்கே வராது. சரியா? கொடுத்துட்டு என்ன பண்ணுங்க, சேவ் பண்ணிக்கங்க. இந்த ஆப்ஷன்ஸ் புரியுதா? கிளியரா? ஸோ சேவ் பண்ணிக்கங்க. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க, டேப்ல கலம் போட்டிருக்கீங்களா? ஸோ லெஃப்ட் சைடில் லெட்ஜர் நேம்ல இந்த நேம் எழுதிக்கிங்க, ரைட் சைடு குரூப் நேம்ல இந்த நேம் எழுதிக்கிங்க. அவ்வளோதான். சேவ் பண்ணிடுறேன், என்டர் அடிங்க. அடுத்து நான் என்ன பண்றேன், என்னோட கம்பெனிக்கு ஒரு அக்கௌண்ட் வச்சிருக்கேன். என்ன அக்கௌண்ட் அப்படின்னா ஸ்டேட் பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்கேன். ஸோ அந்த பேங்க் நேமே போட்டுக்குங்க. ஸோ பாருங்க, அண்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட்ல வரும். இப்போ நான் பேங்க் நேம் கொடுத்துட்டேன். இப்போ நான் லெட்ஜர் நேம் கொடுக்கும்போது இந்த நேம் எதுக்கு உண்டான லெட்ஜர் அப்படின்னு டேலிக்கு தெரியாது. நல்லா கேட்டுக்குங்க. நம்ம கொடுக்குற நேம் வந்து எந்த மாதிரி லெட்ஜர், என்ன டைப் ஆஃப் லெட்ஜர் அப்படிங்கிறது டேலிக்கு தெரியாது. ஸோ நம்ம என்ன குரூப் சூஸ் பண்றோமோ அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த குரூப்பை வச்சு தான் ஸோ இது வந்து இந்த டைப் ஆஃப் லெட்ஜர் அப்படின்னு அது தெரிஞ்சுக்கும். புரியுதா உங்களுக்கு? இப்போ பாருங்க, பேங்க் அக்கௌண்ட் கொடுத்துட்டேன். இங்க இருக்கு கீழே பாருங்க, எதுவுமே இல்லையா?
இப்போ பேங்க் அக்கௌண்ட் கொடுத்துருக்கப்ப பாருங்க நமக்கு என்ன கேட்குது, அக்கௌண்ட் நம்பர் கேட்குது, ஐஎஃப்எஸ்சி கோட் கேட்குது, பேங்க் நேம் கேட்குது, பிரான்ச் நேம் கேட்குது, எல்லாமே கேட்கும். புரியுதா? தெளிவாக புரியுதா? ஸோ அப்போ இந்த குரூப் நேம் தான் ரொம்ப முக்கியம். நம்ம என்ன குரூப் சூஸ் பண்ணுறோமோ அதை டிபெண்ட் பண்ணி தான் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே அது கேட்கும். புரிஞ்சா? ஸோ என்ட்ரு அடிங்க. ஸோ கிளிக் பண்ணிட்டு என்ட்ரு அடிச்சதுக்கப்புறம் இதை நீங்கள் என்ன பண்ணுங்க, சேவ் பண்ணுங்க. நீங்கள் கடைசி வரைக்கும் என்ட்ரி பண்ணி தான் சேவ் பண்ணு கிடையாது. சேவ் பண்ணுறதுக்கு Ctrl+A ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா சேவ் கமாண்ட். ஸோ மறந்துடாதீங்க, Ctrl+A அப்படிங்கிறது சேவ் கமாண்ட். Ctrl+A கொடுத்து என்ன பண்ணுங்க, சேவ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன், இன்னொரு பேங்க் வச்சிருக்கேன். ஸோ கம்பெனி அப்படின்னா மல்டிபிள் பேங்க் அக்கௌண்ட் இருக்கும். ஸோ இன்னொரு பேங்க் போட்டுக்கங்க. இதுவும் பேங்க் அக்கௌண்ட் தான். கிளியரா? புரியுதா? ஸோ 2 பேங்க் அக்கௌண்ட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, ரெண்டாவது வந்து பேங்க் ஆஃப் பரோடா. சேவ் பண்ணிக்கணும். அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்னோட கம்பெனிக்கு அசட்ஸ் வந்து வாங்குறேன். என்ன அசட்ஸ் வாங்குறேன் அப்படின்னா ஃபர்னிச்சர்ஸ் வாங்குறேன். ஸோ இது எதில் வருது அப்படின்னா பிக்சர் அசட். கிளியரா? புரியுதா உங்களுக்கு? எல்லா அசட்ஸ் எல்லாமே நமக்கு பிக்சரில் தான் வரும். போயிட்டு கொடுத்துட்டு சேவ் பண்ணுங்க. அடுத்து வெஹிக்கிள்ஸ் வாங்குறேன். வெஹிக்கிள்ஸ் வாங்குறேன். இதுவும் பிக்சர் அசட் தான். அசட்ஸ் எல்லாமே பிக்சரில் தான் வரும். சேவ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், கம்பெனிக்கு பர்ச்சேஸ் பண்ணுமா, பர்ச்சேஸ் போடுங்க. பர்ச்சேஸ் அக்கௌண்ட் கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. பர்ச்சேஸ் அக்கௌண்ட் சேவ் பண்ணுங்க. அதே மாதிரி சேல்ஸ் போடுங்க, சேல்ஸ் அக்கௌண்ட். ஓகேவா? ஓகே பண்ணுங்க. அடுத்து பர்ச்சேஸ் ரிட்டர்ன். ஸோ கண்டிப்பாக கம்பெனி அப்படின்னா பர்ச்சேஸ் இருக்கு அப்படின்னா ரிட்டர்னும் கண்டிப்பாக இருக்கும். அப்போ அதை எதில் போடணும் அப்படின்னா பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டில் தான் போடணும். கிளியரா? புரியுதா உங்களுக்கு? ஸோ இந்த இடத்துல பாருங்களேன், டைப் ஆஃப் லெஜரில் இந்த இடத்துல இன்வாய்ஸ் சவுண்டிங் ஒரு ஆப்ஷன்ஸ் கேட்குது. சார் இதை பற்றி சொல்லவே இல்லையே சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்வாய்ஸ் சவுண்டிங்னா என்னமா, நீங்கள் நிறைய இன்வாய்ஸில் பார்த்துருப்பீங்க. அதாவது இன்வாய்ஸோட வேல்யூ வந்து பாயிண்ட்ல வருது. இப்போ வந்து ஸோ 555.68 அப்படின்னு வருது அப்படின்னா எப்போதுமே வந்து பாயிண்ட்ல வர வேல்யூ வந்து பைசா. கரெக்டா? அந்த பைசாவுக்கு வந்து இப்போ மதிப்பே கிடையாதுமா. மினிமம் பார்த்தீங்கன்னா 1 ரூபி தான். ஓகேவா? அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த பைசாவை நம்ம 1 ரூபியா கன்வெர்ட் பண்ணணும். அதுதான் வந்து ரவுண்டபிள் மெத்தட் சொல்லுவாங்க. ஸோ அப்படி மாற்றணும் அப்படின்னா இந்த இடத்துல இன்வாய்ஸ் சவுண்டிங் கொடுத்துட்டு நார்மல் ரவுண்டிங் 1ன்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதுவே என்ன ஆகும், சப்போஸ் நீங்க பர்ச்சேஸ் ரிட்டர்ன் போகுது பாயிண்ட்ல வருது அப்படின்னா அது ரவுண்டிங் வேல்யூவை கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இது தேவை அப்படின்னா என்ன பண்ணுங்க, எஸ் கொடுத்து எனேபிள் பண்ணிக்கோங்க. புரியுதா? இல்லைன்னா விட்டுருங்க. சரியா? சேவ் பண்றேன். அடுத்து சேல்ஸ் ரிட்டர்ன் போடுங்க. இது சேல்ஸ் அக்கௌண்ட். கிளியரா? ரொம்ப சிம்பிள். சரி, இப்போ 4 போட்டுருக்கீங்களா, பர்ச்சேஸ், சேல்ஸ், பர்ச்சேஸ் ரிட்டர்ன், சேல்ஸ் ரிட்டர்ன். இந்த 4 லெட்ஜரும் கம்பல்சரி எல்லா கம்பெனிலுமே இருக்கும். ஓகேவா? ஸோ மற்ற லெட்ஜர் கூட நமக்கு வந்து சில லெட்ஜர் வரும், சில லெட்ஜர் வராது. ஆனால் இந்த 4 லெட்ஜர் வந்து கண்டிப்பாக எல்லா கம்பெனிலுமே இருக்கும். அப்போ இதை வந்து நீங்கள் வந்து யோசிக்க வேணாம், டக் பண்ணி போட்டுருங்க. புரியுதா? சேவ் பண்ணுங்க. ஸோ அடுத்து முக்கியமான லெட்ஜர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரெடிட்டார், டெப்டார். ஸோ இது நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய டவுட்டு, யார் சார் கிரெடிட்டார், யார் டெப்டார்? ஸோ இதுவும் நான் ஆல்ரெடி தியரி கிளாஸ்ல நான் நிறைய பார்த்துருக்கேன், சொல்லியிருக்கேன். ஸோ அந்த கிளாஸ் பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க. ஸோ இருந்தாலும் மறுபடியும் சொல்கிறேன், இந்த கிரெடிட்டார் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளோட சப்ளையர்மா. நமக்கு குட்ஸ் சப்ளை பண்ணுறவங்க கிரெடிட்டார் தான், அசட் சப்ளை பண்ணுறவங்க கிரெடிட்டார்ஸ் தான். நம்ம யாருக்காவது அமௌண்ட் பே பண்ணுறோம் அப்படின்னா கிரெடிட்டார்ஸ், இவங்கெல்லாம் கிரெடிட்டாரில் வருவாங்க. அப்போ டெப்டார் அப்படிங்கிறது யாரு, நம்மளோட கஸ்டமர்ஸ். நம்ம யாருக்கு குட்ஸ் சப்ளை பண்ணுறோமோ நமக்கு யாரெல்லாம் அமௌண்ட் பே பண்ணுறாங்களோ அவங்க தான் யார் அப்படின்னா டெப்டாரில் வருவாங்க. இப்போ கிளியராக புரியுதா? உங்களுக்கு ஐடியா கிடைக்குதா? சரியா? ஸோ இது குழப்பிடாதீங்க, டவுட்ஸ் இருந்தால் என்கிட்ட கேளுங்க. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா கிரெடிட்டாருக்கு ஒரு லெட்ஜரும் டெப்டாருக்கு ஒரு லெட்ஜரும் போட போகிறேன். சரியா? பாருங்க, கங்கா ட்ரேடர்ஸ் இவங்க யார் அப்படின்னா என்னோட சப்ளையர். அப்போ இவங்க எதில் வருவாங்க அப்படின்னா சஞ்சய் கிரெடிட்டார்ஸில் வருவாங்க. புரியுதா உங்களுக்கு? ஸோ இங்கே பாருங்க, இந்த கிரெடிட்டார்ஸ் அப்படின்னு போட்ட உடனே கீழே பாருங்க மெயின்டைன் பேலன்ஸ் பில் பை பில் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து டிஃபால்ட்டாகவே வருது. ஸோ இது எப்படி சார் டிஃபால்ட்டாக வருது அப்படின்னா நம்ம வந்து ஃபீச்சர் செலக்ட் பண்ணும் போது 2 எஸ் கொடுத்துருப்போம். நீங்கள் ப்ரீவியஸ் கிளாஸ் பார்க்கல அப்படின்னா அது பார்த்துட்டு வாங்க. அதில் 2வது எஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பில் வைஸ் என்ட்ரி. ஸோ அங்கே நீங்கள் எஸ்ன்னு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துலையும் கண்டிப்பாக நீங்கள் எஸ் தான் கொடுக்கணும். இது எஸ் கொடுத்தா மட்டும்தான் இந்த பர்டிகுலர் பார்ட்டிக்கு பில்லு ஜென்ரேட் ஆகும். புரியுதா உங்களுக்கு? ஸோ மேக்ஸிமம் எல்லா கிரெடிட்டர்ஸுமே பில்லு போட்டு தான் பண்ணுவோம், பில்லு இல்லாமல் யாரும் பண்ண மாட்டோம். அதனால எஸ்ங்கிறத நீங்கள் வந்து ஒரி பண்ண தேவையில்லை, அப்படியே போட்டு சேவ் பண்ணிக்கோங்க.
புரிஞ்சா? ஸோ பில் பை பில்லு, கிரெடிட் பீரியட்ஸ் எத்தனை நாள் கிரெடிட்டு, ஓகேங்களா, செக் பண்ணணுமா வேணாமா, இதெல்லாம் தேவைப்பட்டால் நீங்கள் என்ன பண்ணுங்க கொடுத்து எனேபிள் பண்ணிக்கோங்க. இப்போ சேவ் பண்ணிட்டேன். அடுத்து வந்து கஸ்டமர்ஸ், தீபா ஸ்டோர்ஸ், இவங்க யார் அப்படின்னா நம்மளோட கஸ்டமர். ஸோ இவங்க எதில் வருவாங்க அப்படின்னா சண்டே டெப்டாஸில் வருவாங்க. புரியுதா? அப்படியே போட்டு என்ன பண்ணிட்டேன், சேவ் பண்ணிடுறேன். ஸோ ஒரு கிரெடிட்டாஸ் ஒரு டெப்டாஸ் தான் போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா மல்டிபிள் கிரெடிட்டாஸ் டெப்டாஸ் வந்து என்ன பண்ணுங்க கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பென்ஸ் தான். இப்போ எக்ஸ்பென்ஸ் தான் ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஒரு கம்பெனி எதுக்கெல்லாம் பே பண்ணுறதோ அதுதான் எக்ஸ்பென்ஸ் தான். இப்போ நான் எதுக்கு பே பண்ணுறேன் அப்படின்னா ரெண்ட் நான் பே பண்ணுறேன். இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ். புரியுதா? கிளியரா? இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ். சரி சார், எக்ஸ்பென்ஸ்னா தெரியும், அது என்ன சார் இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ்? அதாவது டேலி, அதாவது அக்கௌண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் அப்படின்னு ரெண்டு கேட்டகரி இருக்கு. நேரடி செலவு, மறைமுக செலவு. சரியா? நம்ம பண்ணக்கூடிய செலவு எல்லாமே வந்து இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ்ல வரும், டைரக்ட்ல வராது. ஸோ ஒரு சிலது வந்து டைரக்ட்ல வரும். ஸோ அது எது இருக்கு அப்படின்னு நான் வந்து சொல்றேன் உங்களுக்கு. புரியுதா? ஆனால் மோஸ்ட் ஆஃப் பார்த்து இன்டைரக்டா வரும் போயிட்டு. சரியா? சேவ் பண்ணிக்கங்க. அடுத்து வந்து இபி பில் போடுங்க, இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ். கிளியரா? அடுத்து டெலிஃபோன் பில் போடுங்க, இதுவும் பார்த்தீங்கன்னா இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் தான். கிளியரா? புரியுதா? நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணாலும் சரி, ஆஃப்லைன் பே பண்ணாலும் சரி, எல்லாமே எக்ஸ்பென்ஸ் தான். அடுத்து எம்ப்ளாய்க்கு நான் சேலரி பே பண்ணுறேன், இதுவும் பார்த்தீங்கன்னா இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் தான். சரியா? சேவ் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வேஜஸ். வேஜஸ் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், கூலி. கரெக்டா? இப்போ நம்ம வந்து தினக்கூலி, டெய்லி அன்னைக்கு ஒர்க்கை பார்த்துட்டு காசு வாங்கிட்டு போயிடுவாங்க. ப்ரொடக்ஷன் பேஸில் ஒர்க் பண்ணுறவங்கலாம் வந்து வேஜஸ் தான் சொல்லுவாங்க. அன்னைக்கு வருவாங்க, ஒர்க் பார்ப்பாங்க, வேலையை பார்த்துட்டு காசை வாங்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ அது எல்லாமே வந்து வேஜஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வேஜஸ் அப்படிங்கிறது காமனாக சொல்லக்கூடிய பேர் தான். ஸோ நம்ம ரியல் டைமில் வந்து வேஜஸ்ன்னு சொல்ல மாட்டோம். ஸோ அதாவது பிளம்பர் சார்ஜு, கிளீனிங் சார்ஜு, பெயிண்டிங் சார்ஜு, எலக்ட்ரிசிட்டி சார்ஜு, இந்த மாதிரி வரும். அப்போ இதெல்லாம் எதில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைரக்ட் எக்ஸ்பென்ஸில் வரும். புரியுதா உங்களுக்கு? ஸோ இதில் ஏதாவது டவுட் எனக்கு கமெண்ட் பாஸ் பண்ணுங்கம்மா, நான் என்னன்னு சொல்கிறேன் உங்களுக்கு. சரியா? கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கணும். இப்போ நம்ம போட்ட எல்லாமே எக்ஸ்பென்ஸ் தான்மா. இதே இது நம்ம பே பண்ணுறதுனால எக்ஸ்பென்ஸ். இப்போ நான் ரிசீவ் பண்ணி வாங்குறேன் அப்படின்னா அது இன்கம்ல வரும். அப்போ அது என்ன வரும் பார்த்தீங்கன்னா ரிசீவ்டு போனஸ். இப்போ நான் யார்ட்டோ போனஸ் ரிசீவ் பண்ணுறேன் அப்படின்னா அது இன்டைரக்ட் இன்கம்ல வரும். கிளியரா? புரியுதா? இன்டைரக்ட் இன்கம். இப்போ ஏன் இன்கம்ல வருது, நம்ம ரிசீவ் பண்ணுறோம் அவ்வளோதான். புரியுதா? இப்போ இதே இது இப்போ நான் அந்த இடத்துல ரிசீவ்னு போட்டிருக்கேன், இந்த இடத்துல பெய்டு போனஸ் அப்படின்னா என்ன வரும் சொல்லுங்க? பெய்டுனா என்ன வரும்? என்ன வரும்? பெய்டு அப்படிங்கிறது எக்ஸ்பென்ஸ்ல வரும். புரியுதா? அதனால தான் நான் இந்த இடத்துல வந்து ரிசீவ்டு அப்படின்னு தெளிவாக போட்டிருக்கேன். போனஸ்லேயே வந்து பெய்டு போனஸ் இருக்கும். நீங்கள் வெறுமனே போனஸ்ன்னு பார்த்துட்டு இன்கம்ல போட்டக்கூடாது. அது பெய்டு போனஸா ரிசீவ் போனஸா அப்படின்னு பார்க்கணும். ரிசீவ் போனஸாக இருந்தால் மட்டும் தான் இன்கம்ல கொண்டு வரணும். சரியா? சேவ் பண்ணிக்கங்க. அடுத்து டிராயிங். ஸோ இந்த டிராயிங் வந்து ஆல்ரெடி பார்த்துருக்கோம், பேசிக்ஸில் பார்த்துருக்கோம். டிராயிங் அப்படின்னா பர்சனல் யூஸ்க்கு அமௌண்ட்டை எடுத்து செலவு பண்ணுறாங்க. பர்சனல் யூஸ்னா மற்றவங்க கிடையாதுமா, கம்பெனியோட ஓனர், ப்ரொப்ரைட்டர், இன்வெஸ்டர்ஸ். சரியா? அப்போ கம்பெனியை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு எக்ஸ்பென்ஸ் தான். சரிங்களா? ஸோ இது எதில் வருது அப்படின்னா கேபிட்டலில் வருது. ஏன்னா கேபிட்டல் இருந்து எடுத்து செலவு பண்ணுறதுனால இது கேபிட்டல் அப்படின்னு வருது. ஓகேவா? கிளியரா? சேவ் பண்ணுங்க. அடுத்து இப்போ நான் வந்து கம்பெனிக்கு வந்து லோன் வாங்குறேன், பஜாஜ் ஃபினான்ஸ்ல இருந்து லோன் வாங்குறேன் அப்படின்னா இது எதில் வரும் அப்படின்னா லோன் லயாபிலிட்டி அதில் வரும். ஸோ லயபிலிட்டி ஆல்ரெடி பார்த்துருக்கோம், பொறுப்பு கடமை அப்படின்னு பார்த்துருக்கோம், தேர்ட் கிளாஸில் இருக்குது. ஸோ அதை பார்த்துட்டு வாங்க. ஸோ அந்த தியரி கிளாஸ் நீங்கள் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் லெட்ஜர் வந்து புரியுமா? ஓகேவா? ஸோ லோன் லயபிலிட்டி போட்டு என்ன பண்ணுங்க, அப்படியே போட்டு சேவ் பண்ணிக்கோங்க. கிளியரா? ஸோ இப்படி தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு கம்பெனிக்கு லெட்ஜர் என்ட்ரி பண்ணணும். புரிஞ்சுதா? சரி, இப்போ நான் போட்ட லெட்ஜரை பார்க்கணும் அப்படின்னா அப்படியே வெளியில் வாங்க, ஆல்டர் போங்க. இதில் லெட்ஜர் கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம போட்ட எல்லா லெட்ஜரும் இங்கே இருக்கும். இதை செக் பண்ணிக்கலாம். சரிங்களா? நம்ம கரெக்டாக போட்டிருக்கோமா, இல்லை ஏதாவது மிஸ்டேக் இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ என்ட்ரு அடிச்சிங்க அப்படின்னா உள்ளே போயிடும். இதில் நீங்கள் மாடிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். சரிங்களா? எடிட் பண்ணிக்கலாம். இல்லை சார் எனக்கு இந்த லெட்ஜர் எனக்கு தேவையில்லை, நான் தப்பாக போட்டேன் அப்படின்னா ஆல்டி டினா டெலிட்னு அர்த்தம். சரியா? புரியுதா? மேக்ஸிமம் டெலிட் அப்படிங்கிறது யூஸ் பண்ணாதீங்க. ஓகேங்களா? ஸோ ரொம்ப ரேரில் தான் டெலிட் பண்ணுவாங்க.
ஃபர்ஸ்ட் நீங்கள் போடும்போது நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க, கரெக்டாக என்ட்ரி போட்டுருங்க. ஓகேவா? ஸோ அப்படி தேவையில்லை அப்படின்னா டெலீட் பண்ணுங்க. ஸோ டெலீட் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா கேட்டுக்கங்க, இந்த லெட்ஜரை நீங்கள் எதுலையுமே பயன்படுத்தாமல் இருக்கணும். புரியுதா உங்களுக்கு? நீங்கள் வவுச்சர்லாம் போட்டு இந்த லெட்ஜரை வச்சு வவுச்சர்லாம் போட்டு டெலீட் பண்ணீங்க அப்படின்னா டெலீட் ஆகாதுமா. அதே சொல்லிடுறேன். அப்புறம் ஏன் டெலீட் ஆகுதுன்னு கேட்கக்கூடாது. இந்த லெட்ஜரை நீங்கள் எந்த இடத்துலையுமே யூஸ் பண்ணாமல் இருக்கணும். அப்படி யூஸ் பண்ணாமல் இருந்தால் மட்டும்தான் அது டெலீட் ஆகும். ஓகேவா? சரி, இப்போ டெலிட்லாம் பண்ணுறது சும்மா காமிச்சேன். ஸோ புரியுதா உங்களுக்கு? ஸோ இப்படி தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா லெட்ஜர்ஸ் என்ட்ரி பண்ணணும். ஓகேவா? ஸோ இது கிளியராக உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இதை பார்த்துட்டு அடுத்த கிளாஸ்க்கு வாங்க. கிளாஸ் எதை ஸ்கிப் பண்ணாதீங்க. எதுவுமே எல்லாமே ஒரு ஃப்ளோவாக தான் இருக்கும், ஆர்டர் வைஸ் தான் இருக்கும். நீங்கள் ப்ரீவியஸ் கிளாஸ் பார்த்தா தான் அடுத்த கிளாஸ் புரியும். சரியா? ஜம்ப் பண்ணி போகாதீங்க. ஏதாவது டவுட்ஸ்னால் கமெண்ட் பாஸ் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு கிளியராக புரியும்னு நினைச்சேன். சரியா? டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கொரிஸ் ரைஸ் பண்ணுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகே? ஸோ மறக்காமல் என்ன பண்ணுங்கள், நம்ம கிளாஸை வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே? ஓகேம்மா, தேங்க்யூ.